ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டெஸ்ட் கிராஸ் அதான் பார்க்க போகிறோம். ஸோ டெஸ்ட் கிராஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல் இப்போ ஏதோ ஒரு பிளான்ட் இருக்குது. ஸோ அதனுடைய ஜீனோடைப் வந்து நம்மளுக்கு தெரியாது. அதாவது ஜீனோடைப் அப்படின்றது இதுதான். ஸோ இந்த கேபிட்டல் டி, ஸ்மால் டி, கேபிட்டல் டி, ஸ்மால் டி. ஸோ இந்த மாதிரி இதனுடைய ஜீனோடைப்பு. ஸோ இது சேர்ந்து தான் வந்து ஃபீனோடைப்பு. ஸோ இது இருக்கனால தான் நம்மளுக்கு வந்து ஃபீனோடைப் தெரியுது. அது வந்து டாலா இல்லை ட்வாஃபா அப்படின்றது நம்மளுக்கு அதனால தான் வந்து தெரியுது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரியான ஃபீனோடைப் வந்து நம்மளுக்கு என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி தெரியாத ஒரு ஃபீனோடைப் கூட வந்து ஹோமோசைகஸ் ரெசசிவ். ஹோமோசைகஸ் ரெசசிவ் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனில் வராமல் செகண்ட் ஜெனரேஷனில் வரக்கூடிய ரெசசிவ் ட்ரீட். அதாவது இதுதான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் வந்து டிடி இது ரெண்டுத்தையும் நம்ம க்ராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு செகண்ட் ஜென்ரேஷனில் இது வந்து வரும். ஸோ இது வந்து டாலாக இருக்கும். இது வந்து ரெசசிவ். ஆனால் இது வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டி இது வந்து டால் பிளான்ட்டு, இது வந்து பியூர் ட்வார்ஃப். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம இது பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து டால் கிடைக்கும். ஸோ இது வந்து F1 ஜென்ரேஷன். ஸோ இதே மாதிரி இன்னொரு பிளான் கூட வந்து இதே மாதிரியான ஒரு இதை நம்ம ப்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு அப்போ என்ன கிடைக்கும்னா, ஸோ நம்மளுக்கு இது கிடைக்கும். இது வந்து ஹெட்ரோசைகஸ். ஆனால் அவங்க வந்து ஹோமோசைகஸ் ரெசசிவ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரெசசிவ் அப்படின்றது என்னென்னா இதுதான். இது வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் வந்து நம்மளுக்கு ட்வார்ஃப்ன்ற ட்ரெயிட் வந்து இருக்காது. ஸோ இது வந்து ரெசசிவ் ட்ரெயிட். அதுவே ஹோமோசைகஸ்ன்றது வந்து ரெண்டு அல்லிலும் ஐடென்டிக்கலாக இருக்கிறது. இதுதான் வந்து ஹோமோசைகஸ் ரெசசிவ். ஸோ இந்த மாதிரி ஒரு என்னன்னே தெரியாத ஜீனோடைப் கூட இந்த மாதிரி ஹோமோசைகஸ் ரெசசிவ். ஸோ இதை வந்து நம்ம க்ராஸ் பண்ணுறோம். இதை தான் வந்து நம்ம டெஸ்ட் கிராஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ மெண்டலுடைய இந்த மோனோ ஹைப்ரிட் கிராஸில் வந்து எல்லா பிளான்ட்டுமே வந்து F1 ஜென்ரேஷனில் வந்து டாலாக இருக்குது மோனோ ஹைப்ரிட் கிராஸில். அதுக்கப்புறம் F2வில் பார்த்திங்கன்னா டால் அண்ட் ட்வார்ஃப் பிளான்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ டால் பிளான்ட்ஸ் வந்து 3 டால் பிளான்ட் இருக்குது. 1% அதாவது 25% டால் பிளான்ட்டு, 25% டால், 25% டால். ஸோ இப்போ வந்து இது 75% வந்து டால் இருக்குது. ஆனால் மீதி 25% மட்டும் ட்வார்ஃப் பிளான்ட் இருக்குது. அதான் 1/4 ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து ட்வார்ஃபாக இருக்குதுன்னு நம்ம இங்கே மேலே பார்த்தோம் இல்லையா? ஸோ மெண்டல் என்ன பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா, இந்த F2 ஜென்ரேஷனில் வரக்கூடிய ட்வார்ஃப் பிளான்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய பிளான்ட்டோடைய F2 ஜென்ரேஷனில் வரக்கூடிய ட்வார்ஃப் பிளான்ட்டை மட்டும் எடுத்து செல்ஃப் பாலினேட் பண்ணுறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா F3 F4 ஜென்ரேஷன்லேயும் வந்து அவருக்கு ட்வார்ஃப் பிளான்ட்ஸ் வருது. ஸோ அவர் இதை வச்சு என்ன கன்க்ளூட் பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா, இதனுடைய ஜீனோடைப் வந்து அதாவது ட்வார்ஃப் பிளான்ட்டுடைய ஜீனோடைப் வந்து ஹோமோசைகஸ் அப்படின்றது வந்து அதாவது அதனுடைய அலில்ஸ் வந்து சேமாக ஐடென்டிக்கலாக இருக்குது அப்படின்றத வந்து அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் இப்போ வந்து F1 F2 ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய டால் பிளான்ட்ஸ் வந்து எதர் நம்மளுக்கு கேபிட்டல் டிடியாக இருக்கலாம், இல்லைனா கேபிட்டல் டி ஸ்மால் டியாக இருக்கலாம். ஆனால் இதை வந்து இதனுடைய ஜீனோடைப் அது வந்து டிடியாக இருக்கா இல்லை கேபிட்டல் டி லோவர் கேஸ் டியாக இருக்கான்றது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்புறம் எப்படி நம்மளால் ஒரு டால் பிளான்ட் இருக்குன்னா அது வந்து ஹோமோசைகஸ் தான் ஹெட்ரோசைகஸாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, F2வில் இருக்கக்கூடிய அந்த பிளான்ட்ஸை வந்து ஹோமோசைகஸ் ரெசசிவ் ட்வார்ஃப் பிளான்ட்டோட வந்து க்ராஸ் பண்ணுறாங்க. இது எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து டால் பிளான்ட்டோடைய ஜீனோடைப்பை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி F2 ஜென்ரேஷன்லேருந்து வரக்கூடிய பிளான்ட்ஸை வந்து ஹோமோசைகஸ் ரெசசிவ் ட்வார்ஃப் பிளான்ட்டோட வந்து க்ராஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம டால் பிளான்ட்டோட ஜீனோடைப்பை கண்டுபிடிக்க முடியும். இதுதான் வந்து டெஸ்ட் கிராஸ். இந்த ப்ராஜெனிஸ் அப்படின்றது வந்து வரக்கூடிய சந்ததி அதாவது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ். ஓகேவா? இப்போ இந்த ப்ராஜெனிஸ் இருக்குது இல்லையா, இந்த டெஸ்ட் கிராஸ் மூலிமா வர்றது. ஸோ அதை வந்து நம்ம ஈஸியாக அதனுடைய ஜீனோடைப்பை வந்து நம்ம ஈஸியாக வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு நார்மலான டெஸ்ட் கிராஸ் இருக்கு இல்லையா, ஒரு பீ பிளான்ட்டோடைய டெஸ்ட் கிராஸ் இருக்குன்னா வந்து அதனுடைய
அந்த டெஸ்ட் கிராஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிசம் வந்து ஒரு டாமினன்ட் ஃபினோடைப் வந்து எக்ஸிபிட் பண்ணுச்சுன்னா அது கூட வந்து ஒரு ரெசசிவ் ட்ரீட் இருக்கக்கூடிய பேரண்ட்டை வந்து நம்ம செல்ஃப் கிராஸ் பண்ணுறோம். ஸோ இந்த செல்ஃப் கிராஸ், ஸோ இந்த மெத்தட் தான் வந்து இதுதான் வந்து டெஸ்ட் கிராஸு. ஸோ இந்த டெஸ்ட் கிராஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் பிளான்ட் இருக்குன்னா அது ஹோமோசைகஸா ஹெட்ரோசைகஸா, அது இருக்க டாமினன்ட் கேரக்டரில் அது ஹோமோசைகஸா ஹெட்ரோசைகஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஹெட்ரோசைகஸ் டால் டெஸ்ட் கிராஸ். ஸோ இப்போ வந்து பேரண்டல் பிளான் வந்து இது வந்து பீன் டினோட் பண்ணுறோம். ஸோ இப்போ F1ல் இருக்கிறது என்னென்னா வந்து F1 ஜென்ரேஷன் வந்து ஹெட்ரோசைகஸ் டால் பிளான்ட்டு. ஹெட்ரோசைகஸ் டால் பிளான் கூட வந்து ஹோமோசைகஸ் டுவார்ஃபை வந்து நம்ம இது பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து இதனுடைய ஜீனோடைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து F1, இது வந்து ஹெட்ரோசைகஸ் டால். இது கூட வந்து ஒரு ஹோமோசைகஸ் டுவார்ஃப் பிளான்ட்டை வந்து நம்ம க்ராஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதனுடைய ஜீனோடைப் பார்த்திங்கன்னா வந்து கேபிட்டல் T லோவர் கேஸ் T, இது வந்து ரெண்டுமே லோவர் கேஸ் T. ஸோ இது வந்து வரக்கூடிய கேமெட்ஸ் வந்து தனித்தனியாக செக்ரிகேட் ஆகும்னு நம்ம பார்த்தோம். ஸோ ஒன்று வந்து கேபிட்டல் T, இன்னொன்று ஸ்மால் t, இது வந்து ஒன்று லோவர் கேஸ், இன்னொன்று லோவர் கேஸ் T. ஸோ இப்போ இதனுடைய ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதனுடைய ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் வந்து ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஒன்று வந்து கேபிட்டல் T லோவர் கேஸ் T, இது ரெண்டுமே ஹோமோசைகஸ் ரெசசிவ். ஸோ இப்போ இது வந்து டால் பிளான்ட்டாக இருக்கும், இது வந்து டுவார்ஃப் பிளான்ட், இது வந்து டால் பிளான்ட், இது வந்து டுவார்ஃப் பிளான்ட். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே வந்து டால் பிளான்ட்டாக இருக்குது, இது ரெண்டுமே டுவார்ஃப் பிளான்ட்டாக இருக்குது. சரி, ஓகே. இப்போ வந்து நம்மளுக்கு அப்போ அதோடைய ரேஷியோ என்னன்னு வரும்? 2:2ன்னு வரும். ஸோ 2 வந்து கேன்சல் ஆகி நம்மளுக்கு 1:1 அப்படின்ற ரேஷியோ தான் வந்துடும். ஸோ இப்போ இதனுடைய ஃபீனோடைப் பார்த்திங்கன்னா இது வந்து டாலாக இருக்கும், இதனுடைய ஃபீனோடைப் பார்த்திங்கன்னா இது வந்து டுவார்ஃபாக இருக்கும். அப்போ ஃபீனோடைபிக் ரேஷியோவும் வந்து 1:1. ஓகே, ஸோ இதுதான் அவங்க அந்த இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது டால் டுவார்ஃப் இது வந்து ஹெட்ரோசைகஸ் டால், இதுவும் ஹெட்ரோசைகஸ் டால், இது வந்து ஹோமோசைகஸ். ஸோ ரெண்டு அலையிலும் சேமாக இருக்கு இல்லையா, அதனால் இது வந்து ஹோமோசைகஸ் டுவார்ஃப் பிளான்ட்ஸ். ஹோமோசைகஸ் டால்க்கு வந்து எப்படி டெஸ்ட் கிராஸ் பண்ணணும்? ஹோமோசைகஸ் டால் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம இதோடைய பேரண்டல் பிளான்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து F1 ஜென்ரேஷனில் வந்து ஹோமோசைகஸ் டால் இருக்குது, சேம் ஐடென்டிக்கல் ஆர்டினல்ஸ் இருக்குது. இது வந்து ஹோமோசைகஸ் டுவார்ஃப். ஸோ இப்படி இருக்குது. இதனுடைய கேமெட்ஸ் வந்து ஸோ இப்போ இந்த மாதிரி தனித்தனியாக செக்ரிகேட் ஆகும். இப்போ இந்த மாதிரி செக்ரிகேட் ஆகிடுச்சு. அப்போ இதனுடைய ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ஹோமோசைகஸ் டால், ஹோமோசைகஸ் டுவார்ஃப். ஸோ இது வந்து டால், இதுவும் டால், அப்புறம் இதுவும் டால், இதுவும் டால். ஸோ இப்போ இது 4மே வந்து ஹெட்ரோசைகஸ் டால் பிளான்ட்ஸாக இருக்குது. டால், ஸோ இதுவும் ஹெட்ரோசைகஸ் டால், இதுவும் ஹெட்ரோசைகஸ் டால். அப்போது இதில் வந்து ஃபீனோடைப் வந்து எப்படி இருக்குது? ஸோ ஜீனோடைப் வந்து நம்மளுக்கு இப்படி கிடைக்குது, டால் இதான வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ ஃபீனோடைப்பும் நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு டால் பிளான்ட்ஸில் தான் இருக்குது. ஸோ இது வந்து அந்த புன்னட் ஸ்கொயர் மெத்தடில் அதில் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து டால். ஸோ எல்லாமே வந்து நம்மளுக்கு இதுவும் வந்து நம்மளுக்கு டாலில் தான் இருக்குது. ஓகே, இதான் வந்து டெஸ்ட் கிராஸ் மெத்தட். இது வந்து ஹோமோசைகஸ்க்கு, இது வந்து ஹெட்ரோசைகஸ்க்கு.
ஓகே, இப்போ வந்து இங்கே ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஒய் மெண்டல்ஸ் பீ பிளான்ட் ஆர் டால் அண்ட் டுவார்ஃப்? ஸோ ஏன் அவருடைய இந்த பீ பிளான்ட் வந்து டால் அண்ட் டுவார்ஃபாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பிளான்ட் ஹைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு ஜீன் தான், ஆனால் 2 அலீல் இருக்குது, டால் டுவார்ஃப். அதான் வந்து ஆல்டர்னேட் ஃபார்ம் ஆஃப் ஜீன் தான் வந்து அலீல்ஸ் அப்படின்றது. ஸோ அதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் அலீல் இருக்குது சிங்கிள் ஜீனுக்கே. ஓகே, ஸோ இந்த டிஃப்ரென்ஸ்க்கான என்ன ரீசன், அதாவது இந்த பிளான்ட் ஹைட்டில் வந்து எதனால் என்னென்ன ரீசன்னால அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த பீ பிளான்ட்டோட செல்லில் வந்து அந்த ப்ரீகர்சர் மாலிக்யூல், அதாவது ஜிபர்லினுடைய அந்த ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் மாலிக்யூல் வந்து ஒரு ஆக்டிவ் ஃபார்மாக வந்து மாற்ற முடியறதுக்கான எபிலிட்டி வந்து அந்த பீ பிளான்ட்டோட செல்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ செகண்ட் பார்த்திங்கன்னா, இந்த டால் பீ பிளான்ட்ஸில் வந்து ஒரே ஒரு அலீல் தான் இருக்கும், அதாவது எல்இ ஜீனோட ஒரே ஒரு அலீல் தான் இருக்கும். அதுதான் வந்து ஒரு ப்ரோட்டீனை வந்து கோட் பண்ணுது, அதாவது ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ப்ரோட்டீன் என்னவா ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னா வந்து ஒரு நார்மலாக வந்து ஜிபர்லின் சிந்தஸ் பாத்வேயில் வந்து அது வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த ஜிபர்லின் ஃபார்ம் ஆகிறதுல வந்து ஒரு கேட்டலைஸாக, அதாவது அது ரொம்ப ரியாக்ஷனை வந்து ஃபாஸ்ட் பண்ணுது. ஸோ இது வந்து இதில் செகண்ட் பாயிண்ட்டு. அது இதுலேயே வந்து இப்போ இந்த அலில் இஸ் டாமினென்ட், அது வந்து டாமினெண்ட்டாக இருக்குது எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அதனுடைய 2 அப்படி இல்லைன்னா சிங்கிள், அது வந்து 2ஆக இருந்துச்சு, அதாவது எல்இ ஜீனாக இருந்தாலும் இல்லை சிங்கிள், அதாவது கேபிட்டல் எல்இ அப்புறம் லோவர் கேஸ் எல்இ. ஸோ அப்படி இருந்தாலும் வந்து இந்த அலீல் வந்து டாமினெண்ட்டாக இருக்கும். இது வந்து ஜிபர்லினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்புறம் அந்த பீ பிளான்ட்ஸ் வந்து டாலாக இருக்குது. டுவார்ஃப் பீ பிளான்ட்ஸ் வந்து 2 ரெசசிவ் அலீல்ஸ் இருக்கும், அதாவது எல்இ. இதுதான் வந்து நான் ஃபங்க்ஷனல் ப்ரோட்டீனை வந்து அது உருவாக்குது. அது வந்து ஃபங்க்ஷனல் ப்ரோட்டீனை வந்து உருவாக்குது. ஜிபர்லின் சிந்தசிஸில் வந்து அந்த ப்ரோட்டீன் வந்து ஹெல்ப் பண்ணுது. இதில் நான் ஃபங்க்ஷனல் ப்ரோட்டீன். ஸோ அது வந்து இதில் எந்த ஃபங்க்ஷனும் இது பண்ணாது, அதனால் இது வந்து டுவார்ஃபாக இருக்குது. ஸோ இந்த 2 ரீசன்ஸ்னால தான். ஒன்று வந்து அதுக்கு இருக்க எபிலிட்டி, அந்த பீ பிளான்ட்டோட செல்லில் வந்து இந்த ஜிபர்லின் மாலிக்யூலோடைய ஃபஸ்ட்டு ஃபார்மை வந்து ஒரு ஆக்டிவ் ஃபார்மாக வந்து கன்வெர்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி, அது ஒன்று. இன்னொன்று வந்து டால் பீ பிளான்ட்டில் வந்து ஒரு அலீல் இருக்கிறது. அந்த ஒரு அலீல் தான் வந்து ஒரு ப்ரோட்டீனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ப்ரோட்டீன் என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா ஜிபர்லின் சிந்தசிஸ் பாத்வேயில் வந்து ஃபங்க்ஷன் பண்ணி அது அந்த ஜிபர்லின் உருவாகிறத வந்து ஸ்பீடப் பண்ணுது. இதில் வந்து அந்த அலீல் வந்து எப்போ கூட டாமினண்ட்டாக இருக்கலான்னு பார்த்திங்கன்னா 2 அப்படி இல்லைனா 1 ஜீன், அதாவது எல்இ கேபிட்டலில், இன்னொன்று வந்து எல்இ ஸ்மால் டாமினன்ட் ரெசசிவ். ஸோ இப்படி இருக்கும்போது கூட இது வந்து டாமினண்ட்டாக தான் இருக்கும். அது ஸோ இப்போ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னு பார்த்திங்கன்னா, அதாவது இப்போ டிடி இருக்குது இல்லையா, ஸோ இப்படி இருந்தால் கூட இது வந்து டாமினண்ட் தான். அதாவது இது வந்து டால் கேரக்டரை தான் வந்து இது ரிசம்பிள் பண்ணோம் இல்லையா, அதுதான். ஸோ அதுதான் இவங்க வந்து இங்கே இப்படி கொடுத்துருக்காங்க, எல்இ. இப்போ இதுவும் வந்து டாமினண்ட் தான் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. இதுவே இது வந்து டுவார்ஃப் பீ பிளான்ட் இப்படி இருக்கிறது வந்து டுவார்ஃப். இது வந்து நான் ஃபங்க்ஷனல் ப்ரோட்டீனாக இருக்கும், அதனால் இது வந்து டுவார்ஃபாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து டால் பீ பிளான்ட்னால் அதோட ஜீன் வந்து இது, அதாவது டிஆர் கேபிட்டல் டி லோவர் கேஸ் டி. டுவார்ஃப் பிளான்ட்னால் வந்து இதுதான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஜிபர்லின் ப்ரீகர்சர் மாலிக்யூலை வந்து அது ஃபஸ்ட்டு GA1, அதாவது ஆக்டிவ் ஜிபர்லின்னா வந்து கன்வெர்ட் பண்ணுது. இதில் ஜிபர்லின் ப்ரீகர்சர் மாலிக்யூல் வந்து ஜிபர்லின்ஸ் வந்து இங்கே வந்து ப்ரொடியூஸ் ஆகலை. ஓகேவா? ஸோ இந்த எல்இ அலில் கோட் தான் வந்து ஃபங்க்ஷனல் என்சைம் கோட் ஃபார் ஃபங்க்ஷனல் என்சைம் GA1 ஃபங்க்ஷனல் கோட் வந்து எல்இ அலில் தான். இதில் எல்இ அலில் வந்து நான் ஃபங்க்ஷனல் என்சைமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து அதனுடைய பிளான்ட் ஹைட்டை வந்து டிட்டர்மைன் பண்ணுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பேக் கிராஸ் இதை வந்து கண்டினியூ பண்ணலாம்.